பார்க்கக்கூடிய டேப்லெட் என்னன்னா செலினியம். இந்த டேப்லெட் வந்து கேப்சூல்லையும் கிடைக்கும், டேப்லெட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். இந்த டேப்லெட்டோடைய மெயின் யூசஸ் என்னென்னா, இட் இஸ் நேச்சுரலி மினரல்ஸ். இது நேச்சுரலாகவே மினரலாகவே இருக்கும். இந்த டேப் யூஸ் பண்ணுவாங்கன்னா தைராய்டு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபெர்டிலிட்டிக்கும் இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. டேப்லெட் எடுத்துக்கிறதுனால என்ன டேப்லெட் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும், அதாவது இன்ஃபெக்ஷன் எதிர்த்து போராடும். இந்த டேப்லெட்டோடைய மெயின் ஒர்க் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது விட்டமின் டேப்லெட்டும் செலினியம் டேப்லெட்டும் சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னென்னா செல்லை எதிர்த்து போடுறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட். அதை தாண்டி இந்த டேப்லெட் எங்கே ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா பிரெயின்லேயும் நர்வஸ் சிஸ்டம்லேயும் இந்த டேப்லெட் மெயினாக ஆக்டிவ் ஆகும். இது எடுத்துக்கிறதுனால என்னென்ன டிசீஸ்லாம் க்யூர் பண்ணுன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அண்டு அல்சைமர் டிசீஸ், இதெல்லாம் இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு குறைக்கும். இன்டராக்ஷன் வித் ட்ரக்ஸ், அதாவது சில ட்ரக்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துக்கக்கூடாது. ஆன்டாக்சிட், கீமோதெரப்பி, இதுக்கெலாம் கார்டிகோஸ்டெராய்டு, நியாசின், இந்த டேப்லெட் கூடலாம் நீங்கள் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கக்கூடாது. அதாவது செலினியம் டிஃபிஷியன்சி அப்படின்னா அந்த செலினியம் வரத்துக்கு முன்னாடி சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா தலைவலிக்கும், வாமிட் வரும், கன்ஃபியூஷன் அண்டு ஃபேட்டிக்யூ. உங்களுக்கு ஹெவியாக டிஃபிஷியன்சி இருந்தால் நீங்கள் கோமாக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஸ்பெர்ம், அதாவது உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டே இல்லாமலும் இருக்கலாம். அண்டு கேசன் டிசீஸ், இதெல்லாம் இதனுடைய சிம்டம்ஸ். ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் டோசேஜ் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கணுன்னா, சைல்டு அதாவது 1 to 3 ஏஜில் இருக்கவங்க எவ்வளோ எடுக்கணும்னா 20 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும். 4 to 8 இருக்கவங்க எவ்வளோ மில்லிகிராம் எடுக்கணும்னா 40 மில்லிகிராம் எடுக்கலாம். அடல்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 55 மில்லிகிராம் எடுத்துக்கலாம். ஓல்டு செலினியம் வந்து ஃபுட்டில் மிங்கிளாக இருக்கும். என்னென்ன ஃபுட்டில் மிங்கிளாக இருக்கணும்னா பிரேசல் நட், சீவோட், இந்த செலினியம் ரைஸ் ஃபுட்டு அண்டு எக்கு அண்டு எல்லாத்துலேயுமே பேக்டு பீன்ஸ், இதிலலாம் இந்த செலினியம்ன்றது இந்த ஃபுட்டு கூட கலந்துருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.